வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. கோவக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ அதை அமர்த்துகிறான். இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருனாலுமே கோவத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணுங்கிற மனநிலை நம்மளுக்கு வராது. அதனால ஏதாவது எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம கோபப்படாமல் சாந்தமுள்ளவர்களாக இருந்தோன்னா தான் அந்த சிச்சுவேஷனை சமாளித்து அது ஒரு சமாதான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மனம் பக்குவம் வரும். அதனால் கோவப்படாமல் சமாதானமாக சாந்தமுள்ளவர்களாக இருக்க நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான மட்டன் ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் மெத்தட், சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு லிவர் ஃப்ரை அழகாக பண்ணிடலாம். மட்டன் லிவர் வச்சு ட்ரை பண்ணலாம், சிக்கன் லிவர் வச்சு ட்ரை பண்ணலாம். சிக்கன் லிவரும் சாப்பிடலாம். நான் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்குறேன். ஸோ சிக்கன் லிவர்லேயும் சத்து இருக்குது. இன்றைக்கி பண்ண போகிறது மட்டன் ஈரல் வச்சு. ஆனால் கோழி ஈரல்னால் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 4 நிமிஷத்துலேயே ஈரல் வெந்துடும். மட்டன் லிவர் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஏதாவது குழம்பு வச்சுட்டு அது கூட இந்த லிவர் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட். கிரேவியாக வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிடுவோம். கடாயை எடுத்துகிட்டு அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், வாசமும் இருக்கும். ஒரு 25 வெங்காயம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சேர்க்கலை. ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு கைக்கொத்து கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 25 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம நல்லா வதங்கணும் வெங்காயம். இது வதங்குற டைமில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் 3 டீஸ்பூன் பெப்பர், முழு மிளகு 3 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் 2 டீஸ்பூன் சீரகம். இது கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதுவும் நம்ம நல்லா சேர்த்து வதக்குவோம். இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன ஆடோடைய ஈரல் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு ஈரலை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய துண்டாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆடோட ஈரலுங்கிறதுனால கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே இதில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கூட கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போது நல்லா மூடி வச்சு நம்ம வேக விட்டுருவோம். 2 நிமிஷம் அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈரல் சேர்த்த உடனே தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வேக விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா அரைச்சோம்ல, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றுறோம். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நம்ம ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஈரல் நல்லா வேகணும். வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஈரலை வேக விட்டுடலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டாச்சு. இப்போது ஈரல் நல்லா வெந்திருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா, இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா இதில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபைனலாக 1 டீஸ்பூன் பெப்பர், நான் அடிஷ்னலாக பெப்பர் வேணுங்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச பெப்பர் பொடியை 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு அந்த உரைப்பே போதும்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைஸ் கூட வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி மசாலா வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் இதிலே அப்படியே கிண்டிகிட்டே இருக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இதில் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிருக்கும். ஈரல் சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அருமையான ஈரல் ஃப்ரை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.